மகன் தூய ஆவியாரின் பெயராலே பரிகளை சுமத்தி பரிகசித்தார் உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பரிகளை சுமத்தி பரிகசித்தார். முதலாம் நிலை, இயேசு மரண தீர்ப்பிடப்படுகிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது தூய சிலுவையால் உலகத்தை மீட்டி. அன்பு மக்களே, நான் இயேசு பேசுகிறேன். பிளாத்தினின் சுயநலத்தால் அன்று மரண தீர்ப்பிடப்பட்டேன். அந்த தீர்ப்பு 2000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் பேசப்படுகிறது. எதனால் கடவுள் கொடுத்தது போதும் என்று மகிழ்வோடிராமல் மண் மீது ஆசை வைத்து மடிகிறீர்கள். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே என்ற மகத்தான எச்சரிப்பை மீறி மண்ணுக்காக அடைகிறீர்கள். அதனால் நீங்கள் சிலருக்கு தீர்ப்பிடுகிறீர்கள். அந்த தீர்ப்பு உங்கள் சுயநலத்திற்கான தீர்ப்பா என்று ஆராய்ந்து மண்ணாசையை விட்டு மனிதராக போதும் என்ற எண்ணத்தோடு மகிழ்வோடு வாழுங்கள். ஆமேன். ஆராய்ச்சி விதைப்பதுதான் உழைக்கும். அதனால் நல்லதை விதைப்போம், மற்றதை தவிர்ப்போம். நிலமாயினும் சரி, மனதாயினும் சரி. மன்றாட்டு. அன்பு இயேசுவே, நாங்கள் சுயநலத்தோடு தீர்ப்பிடாமல் புனிதராக மாற வாழ அருள்தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோளில் சிலுவையை சுமத்துகின்றனர். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது தீய சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பு மக்களே, அன்று நான் மற்றவர்களுக்காக மற்றவர்களால் சுமை சுமத்தப்பட்டேன். அந்த சிலுவையின் சுமை உலக மக்களின் பாவங்களால் உருவான சுமை. அது எல்லாம் வல்ல தந்தையின் மகனான என்னையே நிலைக்குலைய செய்தது. கடவுள் கொடுத்த புன்னகையை மறந்து பொன்னகைக்காக போராடுகிறீர்கள், புண்படுத்தப்படுகிறீர்கள். மகளுக்கு தேவை என்று கடவுளின் கட்டளைகளை மீறி சிலருக்கு நீங்கள் சுமையாகிறீர்கள், சிலர் உங்களுக்கு சுமையாகிறார்கள். ஆராயுங்கள். பொன்னகையை மறுத்து என்றும் இறைவன் அருளிய புன்னகையோடு வாழுங்கள். ஆமென். ஆராய்ச்சி. தவறான மனிதர்களோடு தர்க்கம் செய்வதை விட சரியான மனிதர்களோடு அனுசரித்து போவதே சிறந்தது. மன்றாட்டு. அன்பு இயேசுவே, நாங்கள் பிறருக்கு சுமையாகவும் பிறர் எங்களுக்கு சுமையாகவும் இல்லாமல் வாழ அருள்தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். மீண்டும் எழுந்தாய் துயர்களின் நினைவோடு. விழுந்தாய் சிலுவையின் படுவோடு. எனக்காக இறைவா, எனக்காக இறப்பட வந்தீர். எனக்காக இறப்பட வந்தீர்.
மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது தூய சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பு மக்களே, என் மீது சுமத்தப்பட்ட சிலுவையின் சுமை இதுவரை உலகில் இறந்தவர்களின் இருப்பவர்களின் பாவங்களின் எண்ணிக்கையை பொறுத்து அமைந்திருந்தது. நான் சுமை தாழாமல் தள்ளாடி மண்ணில் விழுந்தேன். ஆனால் நீங்கள் பெண்களை நாட்டின் கண்களாக எண்ணாமல் போக பொருளாக எண்ணி காமத்தியால் கண்ணிழந்து விழுந்தீர்கள். தான் கடவுளின் சாயல் என்பதையும் தன்னையும் உணராமல் கடவுளை சார்ந்து வாழ்வதை விட்டு இலகிய பாவத்தால் தள்ளாடி நிலை உணர்ந்து விடுகிறீர்கள். உங்களுடைய விழல் நீங்களாக தேடிக்கொண்டதா, மற்றவர்களால் உங்களை தேடி வந்ததா என்பதை ஆராய்ந்து பெண்களை மறந்து தன்னை நினைத்து தன்னை உணர்ந்து நான் கடவுளின் சாயல், நான் கடவுளை சார்ந்து வாழ்வேன் என்று உறுதி கொண்டு கண்ணியத்தோடு வாழுங்கள். ஆமீன். ஆராய்ச்சி. வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று உழைப்பதே சிறந்தது. அன்றாட்டு. அன்பு இயேசுவே, நான் கடவுளின் சாயல், என் உடல் இறைவனின் இல்லம் என்று நிலைப்பாட்டில் வாழவேன் அருள் தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உலகத்தை மீட்டீர். அன்பு மக்களே, நெஞ்சம் நிறைய சோகத்தோடும் இதயம் முழுக்க காயத்தோடும் நானும் என் தாயும் சந்தித்ததை இப்பொழுது நினைத்தாலும் நெஞ்சு துடிக்கிறது, இதயம் வலிக்கிறது. பாவ சுமையோடு நான், பாச சுமையோடு என் அம்மா. மறவாதீர், வலுவிழந்து சந்தித்த எங்களுக்கு வலுவூட்டியது அந்த சந்திப்பும். உங்களுடைய குடும்பத்திற்காக பூமி தாயை எத்தனை முறை எவ்வளவு ஆழம் துளைக்கிறீர்கள். நீருக்கான உங்களது எதிர்பார்ப்பு என்னவாகிறது? பூமி தாயின் வலியை உணர்ந்து புண்படுத்தாமல் பாதுகாத்து வாழுங்கள். ஆமீன். ஆராய்ச்சி. அடிமுடி தேடினாலும் அகராதியை புரட்டினாலும் அர்த்தம் காண முடியாத உயிர் சித்திரம் அம்மா. மன்றாட்டு. அன்பு இயேசுவே, கடவுளின் படைப்புகளை கண்ணீர் வடிக்க விடாமல் கருணை உள்ளத்தோடு காத்து வாழ அருள் தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. மறந்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது தூய சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பு மக்களே, உதவி என்ற ஒரு வார்த்தையால் மட்டுமே தான் இன்று உலகம் இயங்குகிறது. அந்த உதவிதான் அன்று என் பாடுகளின் வழியிலும் தேவைப்பட்டது. உதவி செய்து பெருமகிழ்வை அடைந்த நான் சீமோனின் உதவியால் மகிழ்ந்தேன். என் அண்ணன் பணத்தோடு வாழ வேண்டும் என்ற நீ குணத்தை மறந்து, மனித மனத்தை மறந்து, கடவுளின் களத்தை மறந்து பிறரின் உதவியை தேடி ஓடுகிறாய். பிறரின் உதவியை தேடும் நீங்கள் பிறருக்கு உதவியாய் இருக்கிறீர்களா என்று ஆராயுங்கள். பிறர் உங்களுக்கு உதவினால் மகிழ்ச்சியாய் இருக்கும். பிறருக்கு நீங்கள் உதவினால் அம்மகிழ்ச்சி இரட்டிப்பாய் இருக்கும். பிறரிடம் பெற்று வாழ்வதை விட
பிறருக்கு கொடுத்து பிறருக்கு கொடையாளிகளாய் வாழுங்கள். ஆமென். ஆராய்ச்சி. சண்டையிட்டு உன்னை விட்டு விலகிய பிறகும் உன்னை பற்றிய ரகசியங்கள் காக்கப்படுமானால் நீர் இறந்தது சிறந்த நண்பனை. மன்றாட்டு. அன்பு இயேசுவே, சிரித்து வாழ்வதை விட பிறரை சிரிக்க வைத்து மகிழ வாழ அழுத்தார். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது தூய சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பு மக்களே, அலைக்கழிப்பினால் அயர்ந்து போனேன், சோகங்களால் சோர்ந்து போனேன், சுமைகளால் சுயநினைவிழந்தேன், மகிழ்ச்சியால் மயங்கி விழுந்தேன். வெரோனிகா கருணையுடன் என்னை சுத்தப்படுத்தினார். நான் உங்களின் மீட்பிற்காக பாடுபட்டதைப் போல நீங்களும் உங்களது தம்பியின் வசதிக்காக கருணையை எதிர்பார்க்கும் நீங்கள் மற்றவர்களிடம் கருணையோடு நடக்கிறீர்களா? கடலளவு கண்ணீர் வந்தாலும் செந்நீரை வடித்தாலும் நான் கடவுளின் பிள்ளை, கடவுளை சார்ந்துதான் வாழ்வேன் என்று உறுதி கொண்டு மற்றவர்களிடம் கருணையோடு வாழுங்கள். ஆமென். ஆராய்ச்சி. எப்போதோ கிடைக்கும் அன்பிற்காக எப்போதும் கிடைக்கும் அன்பை இழந்து விடாதே. மன்றாட்டு. அன்பு இயேசுவே, உடலுள்ள காயங்களால் மனம் வெந்து நொந்து வாழும் மக்களிடம் கருணை காட்டி வாழ அருள்தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது தூய சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பு மக்களே, ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் எத்தனை தடங்கல்கள், எத்தனை தடை கற்கள். என் பாடுகளின் வழியிலும் தடங்கல்கள், தடை கற்கள் தாராளமாக ஏராளமாக வந்தன. அவைகளையெல்லாம் கடந்தேன். கடவுள் அளித்த கொடைகளை எல்லாம் மறந்து அவரை விட்டு விலகி பிள்ளை பேருக்காக அழைகிறீர்கள். பிள்ளை செல்வத்தின் மீதுள்ள பேராவலில் கடவுளை மறந்து செல்வதால் உங்களுக்கும் தடங்கள், தடை கற்கள். நீங்களும் பிறருக்கு இடையூறாய் இருக்காதீர்கள். உங்கள் பாவ சுமையால் என்னை கீழே விழச் செய்யாதீர்கள். உங்கள் நற்செயல்களால் கடவுளை மகிமைப்படுத்துங்கள். இரக்கம் நிறைந்த இறைவனிடம் உருக்கமுடன் அவருடைய கொடைகளை பெற்று களிப்புடன் வாழுங்கள். ஆமென். ஆராய்ச்சி. எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை. மன்றாட்டு. அன்பு இயேசுவே, கடவுளை விட்டு விலகி பாவியான எங்களை மன்னித்து உமது அருள் கொடைகளை வழங்கி வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக.
8ஆம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது தூய சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பு மக்களே, ஆறுதல் மனிதருக்கு நம்பிக்கையூட்டும் வார்த்தை. எனக்காக கலங்கிய உள்ளத்தோடு கண்ணீர் சிந்திய ஜெருசலேம் பெண்கள் எனக்கு ஆறுதல். நான் பேசிய வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதல். அந்த ஆறுதலை அழுக்கவோ பெறவோ கூட உங்களுக்கு நேரமில்லை. காரணம், நீங்கள் வாகனத்தின் மீது வைக்கும் அதீத பற்று. அந்த அதீத பற்றினால் நேரமில்லாதது போல் உங்களையே நீங்கள் பரபரப்பாக காட்டிக் கொள்கிறீர்கள். பாவத்தை மூட்டிக் கொள்கிறீர்கள். ஏன் இந்த அவசர வாழ்க்கை? மற்றவர் உங்களுக்கு ஆறுதலாகவும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் இருந்து மகிழ்ச்சியோடு வாழுங்கள். ஆமென். ஆராய்ச்சி. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாத நீ உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்பவர்களை விட்டுவிடாதே. மன்றாட்டு. அன்பு இயேசுவே, அனைவருக்கும் ஆறுதலை எடுத்து அனைவரிடமும் ஆறுதலை பெற்று வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஒன்பதாம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது தூய சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பு மக்களே, முதல் பக்கம் முழு பக்கமாக நிறைவதற்குள் முன்னுரையே முடிவுரையாகி விடுகிறது. இலக்கை நோக்கி செல்லும் போது இடையூறுகள் இடைவெளியின்றி வந்து கொண்டே இருக்கும். இடைவெளியின்றி துன்புறுத்தப்பட்டு கொண்டிருந்ததால் நானும் 3ஆம் முறை கீழே விழுந்தேன். அழகு என்பது உங்களுடைய உள்ளளவை பொறுத்தே அமைகிறது. நீங்கள் விரும்பும் அழகினால் கடவுளை விட்டு பிரிகிறீர்கள். உள்ள அழகிற்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளன்போடு வாழுங்கள். ஆமென். ஆராய்ச்சி. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உங்கள் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரம் ஆகும்? கவலையை விடுங்கள், வாழ்க்கையை வாழ துவங்குங்கள். மன்றாட்டு. அன்பு இயேசுவே, உடல் அழகிற்காக கடவுளை பிரிந்து செல்வதை விட்டு கடவுளோடு இணைந்து வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை உரிக்கிறார்கள். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு மக்களே, என்னை மரத்தோடு நடத்தி துன்புறுத்தியது போதவில்லை என்று மரத்தில் கிடத்தி துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். அதற்கான முதல் செயல் எனது ஆடைகளை உரிந்து போட்டார்கள். கடவுள் அளித்த ஞானத்தை மறந்து கல்வி அறிவை புகட்டுவதாக எண்ணி கடவுளை பிரிந்து பாவத்திற்கு துணையாக போகிறீர்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இல்லா கல்வியும் நிர்வாணம்தான். மனனம் செய்யும் கருவியாகத்தான் பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள். அதற்காக எத்தனையோ இடங்களில் நீங்கள் உங்களுடைய சுயத்தை இழந்து நிர்வாணப்படுத்தப்படுகிறீர்கள். கடவுளோடு இணைந்து உங்களுடைய பிள்ளைகளை ஞானத்தோடும்
கல்வி அறிவோடும் வளருங்கள். ஆமென். ஆராய்ச்சி. பணக்காரன் ஏழையை ஏமாற்றுவது வியாபாரம். ஏழை ஏமாற மறுத்து போராடுவது வன்முறை என்று அழைக்கப்படுகிறது. மன்றாட்டு. அன்பு இயேசுவே, பிள்ளைகள் வயதில் வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் மிகுந்து மனிதருக்கும் கடவுளுக்கும் உகந்தவராய் வளர்க்க அருள் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. பதினோராம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தை மீட்டி. அன்பு மக்களே, உணர்வுகளும் உணர்ச்சிகளும் பிரிக்கப்பட்டு உதிரத்தோடு நின்ற என்னை தள்ளி சிலுவையில் அறைந்தார்கள். நான் துடித்தேன், துவண்டேன். ஆனால் எவர் கண்ணுக்கும் துரும்பாய் கூட நான் தெரியவில்லை. கடவுள் வழங்கிய வாய்மையை மறந்து மற்றவர்களுடைய வாய்ப்புகளை எத்தனை முறை தட்டி பறித்திருக்கிறீர்கள், தடுமாற வைத்திருக்கிறீர்கள். அப்பொழுதெல்லாம் நீங்களும் மற்றவர்களை சிலுவையில் அறைகிறீர்கள். மற்றவர்களால் நீங்களும் சிலுவையில் அறையப்படுகிறீர்கள். மற்றவர்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் வாய்மையோடு மன மகிழ்வோடு வாழுங்கள். ஆமேன். ஆராய்ச்சி. பணம் நிம்மதி தராது என்று எந்த ஏழையும் சொல்வதில்லை. நிம்மதி தராத பணத்தை இழக்க எந்த பணக்காரரும் தயாராக இல்லை. மன்றாட்டு. அன்பு இயேசுவே, வாய்மையை நினைத்து மற்றவர்களுடைய வாய்ப்புகளை துறந்து வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. பன்னிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது தூய சிலுவையால் உலகத்தை மீட்டி. அன்பு மக்களே, அருள் அழிந்து இருள் பரவும் நேரம் வந்தது. சிலுவையில் அறையப்பட்டிருந்த என்னை பூமி தாயின் உடலில் துளையிட்டு செங்குத்தாய் நிறுத்தினார்கள். உயிர் போய் உயிர் வந்தது. கடவுளை பிரிந்து வாழும் உங்களை எண்ணி, தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்றேன். கடவுளோடு இணைந்து மற்றவர்களுக்காக வாழும் உங்களை எண்ணி, நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றேன். பாவங்களால் கடவுளை பிரிந்து வாழும் உங்களை எண்ணி என் அம்மாவிடம், அம்மா, இவரே உன் மகன் என்ற நான் என் அம்மாவை உங்களிடம், இவரே உன் தாய் என ஒப்புவித்தேன். கடவுளையும் உங்களையும், நன்மையையும் உங்களையும் இணைக்க இயலவில்லையே என்றெண்ணிய நான் தாகமாய் இருக்கிறது என்றேன். கடவுளுடைய மீட்பு திட்டத்தில்
என்னை கருவியாக பயன்படுத்தி கடைசி நேரத்தில் கலங்க வைத்து கண்ணீர் வடிக்க வைத்த என் தந்தையிடம் ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினேன். இருளின் ஆட்சியில் தீமைகளின் வடிவத்தில் தீயவர்களின் எண்ணத்தில் எல்லாம் நிறைவேறிற்று என்றேன். கடவுளால் பிறந்து கடவுளாக பிறந்து கடவுளோடு வாழ்ந்து கடவுளோடு கடவுளாக ஒன்றிக்கும் முன் தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று கூறி உயிர் துறந்தேன். மண்ணை பிரிந்தேன், விண்ணை திறந்தேன். நீங்களும் கடவுளை பிரிந்து வாழாமல் கடவுளோடு இணைந்து கடவுளோடு வாழுங்கள். ஆமென். ஆராய்ச்சி. என் குடும்ப பசி மட்டும் தீர வேண்டுமென்றால் விமானம் ஏறியிருப்பேன். என் மக்கள் பசி தீர வேண்டும் என்பதற்காக ஏற்கலப்பையை ஏந்தினேன். விவசாயி. மன்றாட்டு. அன்பு இயேசுவே, உம்மை போல் தன்னலம் துறந்து பிறர் நலம் பேண மன்னகம் துறந்து விண்ணகம் சேர அருள் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இயேசுவின் உடலை தாயின் மடியில் வைக்கிறார்கள். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது தூய சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பு மக்களே, அள்ளிப்பூவாய் மலர்ந்த என் அன்னையின் மடியில் கசக்கிய மலராய் உயிரற்ற என் உடலை உணர்வற்ற என் அன்னையின் மடியில் கிடத்துகிறார்கள். உலக பாவங்களை போக்கிய என் உடலை என் அன்னை பார்க்கிறார். உங்களின் சொகுசு வாழ்விற்காக கடவுளை பிரிந்து கண்மூடித்தனமாய் செயல்களில் ஈடுபடுகிறீர்கள். அதனால் எவ்வளவு பேர் துயரமடைகிறார்கள். ஆராயுங்கள். மற்றவர்களுக்கு துயரங்களை கொடுத்து அல்ல, துயரங்களை போக்கி தூய வாழ்வு வாழுங்கள். ஆமேன். ஆராய்ச்சி. அம்மாவை மகிழ்விக்க பணம் வேணுமா, நகை வேணுமா என்று கேட்க தேவையில்லை. சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சோறு போடுமா என்று சொன்னாலே போதும். மன்றாட்டு. அன்பு இயேசுவே, மனதுயர் அடையும் எங்களை காத்து மாண்பு உடைய மனித வாழ்வு வாழ அருள்தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. பதினான்காம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றனர். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது தூய சிலுவையால் உலகத்தை
அன்பு மக்களே, எதற்குமே ஒரு முற்றம் தேவைப்படுகிறது. அது எனது மன்னக வாழ்வில் வந்தது. ஆம், எனது இறந்த உடலை எடுத்து நறுமண தைலம் பூசி யோசேப்பின் புதிய கல்லறையில் அடக்கம் செய்தனர். அதேபோல் நீங்களும் கடவுளை பிரிந்து வாழும் வாழ்க்கையை, கடவுளை விட்டு விலகி செல்லும் உங்கள் குடும்பத்தினருக்கான பேராசையை, பிற நலத்தை விட்டு சுயநலத்தோடு மட்டும் வாழும் வாழ்க்கை முறையை, தான், என், நான் என்னும் வார்த்தைகளை, வாழ்வை அடக்கம் செய்யுங்கள். இவ்வாறு நீங்கள் வாழ்வீர்களானால் உங்கள் துன்ப பாடுகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் மன உளைச்சலிலிருந்தும் நிம்மதியற்ற வாழ்விலிருந்தும் விடுதலை கிட்டும், நிலை வாழ்வு கிட்டும். ஆமென். ஆராய்ச்சி. பசித்த வயிறு, பணமில்லா வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு நல்ல அனுபவமாகும். ஜெபம். அருளின் இயேசுவே, எங்களது குறுகிய மனப்பான்மையை மறந்து மனித மாண்போடு நிலை வாழ்வு வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. வீடு தலைவணிகள் வச்சிட்டோம். ஃப்ரெண்டு இப்படி இருக்கு. ஏய், தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று திருநீற்று புதனுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கிறோம். இயேசுவினுடைய புனிதமான பாடுகளை சிலுவை பாதையாக தியானித்திருக்கிறோம். இந்த தவக்காலத்தினுடைய தொடக்கத்திலிருந்து நாம் மேற்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும், பக்தி முயற்சிகளும் நம்மை இயேசுவின் பால் ஒன்றிணைக்கவும், அந்த இயேசு ஆண்டவராகிய தந்தையாம் இறைவன் இவரோடு நம்மை ஒப்புரவாக்கவும் தன்னையே கையளித்த அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாட்டை நாம் இன்று சிலுவை பாதையாக நினைவுபடுத்தி இருக்கிறோம். எனவே இயேசு தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு இந்த உலகிலே மிக உன்னதமான ஒன்றாக இருப்பது அவன் கருதுவது அவனது உயிர். ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை விட மேலானதாக எதையுமே கருத முடியாது. அப்படி தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்திருக்கிறார். இதைவிட வேறென்ன நமக்கு கொடுக்க முடியும்? யார் இதைவிட தியாகத்தை நமக்காக செய்வார்? இயேசு ஒருவரை தவிர. எனவே அப்படிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு கருணை, ஒரு இரக்கம், ஒரு தியாகம், ஒரு தற்கையளிப்பு நம் ஆண்டவர் இயேசு நமக்காக கொடுத்திருக்கிறார். எனவே அவருடைய பாடுகளிலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுது, சிலுவை பாதையாக நாம் அதிலே பயணிக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம். எனவே தொடர்ந்து
நாம் இந்த தவக்காலங்களிலே இடைவிடாது திருப்பலியிலும் சிலுவை பாதையிலும் பங்கெடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மையே நாம் தூய்மையாக்கி நாம் இயேசுவோடு அவருடைய பிள்ளைகளாக இணைய இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் தொடங்கி இருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட கனிவுடன் துணை புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உடல் அளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இனத்தாருக்கு உங்களை மறுத்து கொள்ளாதிருப்பது அன்றோ நான் விரும்பும் நோன்பு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58 இறை வசனங்கள் 1 to 9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்தி விடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளை கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விழிக்கின்றார்கள். நாங்கள் உண்ணா நோம்பியிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாளர்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோம்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோம்பியிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோருக்கு காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறுத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும்.
ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தள்ளும். என் தீவினை முற்றிலும் நீக்கும்படி என்னை கழுவியள்ளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியள்ளும். பல்லவி. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவாக்குகள் 14 தொடக்கம் 15 இறுதியாக. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நோன்பை பற்றி இன்றைய நற்செய்தி கூறுகிறது. எதை பற்றி கூறுகிறது? இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் அங்கே உங்களுக்குள்ளே பார்க்காம இங்கே பாருங்கள், இங்கே கவனிங்க. எதை பற்றி பேசுகிறது? நோன்பு. நோன்புனா என்ன? நோன்புனா என்ன? விரதம் இருப்பது, அப்படிதானே? ஆமாம், விரதம் இருப்பது. யாருடைய சீடர்கள் யாருடைய சீடரை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? யோவானுடைய சீடர்கள் இயேசுவினுடைய சீடர்களை பார்த்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? நாங்கள் நோன்பு இருக்கிறோம், ஆனால் உம்முடைய சீடர்கள்
நோன்பு இருப்பது இல்லை. அதற்கு இயேசு என்ன சொல்றார்? மணமகன் தங்களோடு இருக்கும் வரை நல்லா சொல்லுங்க, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? முக்கியமான வார்த்தையை விட்டுறக்கூடாது. மகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட. யாராவது கல்யாண வீட்டில் போய் விரதம் இருப்பாங்களா? ஏன் இருக்க மாட்டாங்க? அங்கே போகிறதே விருந்துக்காக தான், அப்படி தானே? விருந்துக்கு சாப்பிட்றதுக்காக தான் நான் சொல்ல மாட்டேன். இப்போ சொந்தக்காரவங்களாக இருப்பாங்க, மொய் வாங்கியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அங்கன்னா மெயினாக அங்கே என்ன இருக்குது? விருந்து, அப்படி தானே? அந்த விருந்துக்காக போகிறாங்க. விருந்துக்கு போகிறவங்க நான் இன்னைக்கு விரதம் இருக்கிறேன் அதனால சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வருவோமா? அது மாதிரி முடியாது. ஆக இயேசு என்ன சொல்ல வரார்? மணமகன் தங்களோடு இருக்கும் வரை அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவாகிய மணமகனாகிய நான் என்னுடைய சீடர்களோடு இருக்கும் வரை ஏன் என்னுடைய சீடர்கள் நோன்பு இருக்க வேண்டும்? அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா நான் அவங்களோட இருக்கிறேன், நான் அவங்க கூடவே இருக்கிறேன், அவங்களுக்கு தேவையான எல்லாம் செய்கிறேன். அவங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் இருக்கிறவரை பிள்ளைகளுக்கு ஏதாவது கவலை இருக்குமா? உண்மையிலே சொல்லுங்கள், இருக்குமா? இருக்காது. காலையில் 8 மணிக்கு தூங்கி எந்திரிச்சோமா, குளித்தோமா, பைய தூங்கிட்டு ஸ்கூலுக்கு போனோமா, சாயந்தரம் 5 மணிக்கு வந்தோமா, விளையாட போனோமா, என்ன செஞ்சாலும் காலை சாப்பாடு ரெடியாக இருக்கும். மத்தியான சாப்பாடு ஸ்கூலில் கொடுத்துருவாங்க, சில பேர் கொடுத்து விடுவாங்க. நைட்டு எப்படியா இருந்தாலும் சாப்பாடு வீட்டில் ரெடியாக இருக்கும். எதையாவது கவலைப்படுவாங்களா? பிள்ளைங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே யார் பார்த்துக்குவா? பெற்றோர்கள் பார்த்து கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு எந்த கவலையுமே இருக்க தேவையும் கிடையாது. அதுபோல தான் சீடர்கள் இயேசு இருக்கின்ற பொழுது எதற்கு கவலைப்பட வேண்டும்? அதைத்தான் இயேசு சொல்கிறார். அவங்க என் கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன கவலை, என்ன துக்கம், என்ன வருத்தம், என்ன வேதனை, அவர்கள் ஏன் நோன்பு இருக்க வேண்டும்? ஆனால் அடுத்து சொல்கிறாரு, அவர்கள் மணமகனை பிரிய வேண்டிய ஒரு காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். அந்த காலம்தான் இந்த காலம். என்ன காலம்? தவக்காலம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இயேசு பிரிய போகிற, அவர்களை விட்டு பிரிய போகிற காலம் தொடங்கிருச்சு. அதுதான் அருளின் காலம். அதுதான் என்ன காலம்? தவக்காலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதல் வாசகத்தில் பாருங்க, நோன்புன்னா உண்ணாவிரதம் இருக்கிறது மட்டுமா, சாப்பிடாம இருக்கிறது மட்டுமா அப்படின்னா அவங்க இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றாங்க. என்னது? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது அன்றோ நான் விரும்பும் நோன்பு. இதுதான் நோன்பு. அதனால தான் நோன்பு இருக்கிறதுனால இப்போ என்ன, நமக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக எங்கள் வீட்டில் மட்டன் சாப்பிடுவோம், தவக்காலத்தில் சாப்பிட மாட்டோம். அது ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் 900 ரூபாய் அப்படின்னா அந்த 900 ரூபாயை நாம் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும். அதுக்காக தான் ஒவ்வொரு பங்களையுமே இந்த உண்டியெல்லாம் கொடுக்குறாங்க. அதேந்து வர்றதை பங்களுடைய வளர்ச்சிக்காகவோ மற்றவர்களுடைய உதவி செய்வதற்காகவோ அதை பயன்படுத்த நீங்கள் உங்களையே வருத்தி கொண்டு நீங்களாக உதவி செய்வது தான். இது இவ்வளோதான் கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுக்கணுங்கிறது சட்டம்லாம் இல்லை. என்ன முடிகிறதோ எவ்வளவு முடிகிறதோ அதை கொடுப்பது. அதனால தான் இந்த நோன்பு என்பது நான் கடவுளுக்காக சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது மட்டுமல்ல, அதனால் நாம் மிச்சப்படுத்துகின்றவற்றை நாம் கொடுப்பது, அதுவல்லவோ நோன்பு. அதைத்தான் சொல்றார். அதே நேரத்தில் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், எங்கே கொடுமை நடக்குதோ அங்கே நாம் தட்டி கேட்பது, நுகத்தின் பிடையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுது. எங்கெங்கெல்லாம் யார் ஒடுக்கப்படுறாங்களோ, அது ஜாதி ரீதியாக இருந்தாலும் சரி, அது மத ரீதியாக இருந்தாலும் சரி, அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்டோருக்கு நாம் விடுதலை அளிக்க வேண்டும். அந்த ஒடுக்கப்படும் தன்மையிலிருந்து அவர்களுக்கு நாம் விடுதலை கொடுப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே
நான் நோன்பு இருக்கிறேன் என்று சாப்பிடாமல் இருப்பது மட்டுமல்ல நோன்பு, அது நம்முடைய பிறரன்பு செயல்பாடுகளிலே வெளிப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு நோன்பை பற்றி இன்று அழகாக சொல்லுகிறார். எனவே அந்த நோன்பை நாம் அர்த்தமுள்ளதாக கடைபிடிப்போம். ஆமென். வாழ்வழிக்கும் பக்கமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்திலும் நிறைவாக வாழ்த்து பெறுகிறார்கள். வல்லமையில் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை நமக்கு கொடுக்கின்றோம். இதை எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட ஏற்றவும் ஆண்டவரே இறைவா நாங்கள் என்னுடைய திரும்ப ஆண்டவரை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தவக்காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகிறோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர்
திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் அவருக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
தூயவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவுடன் 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 ஆண்டவரே, எங்களுக்கு உம் பாதைகளை காட்டும், உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா,
இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. யார் சிலுவை பாதை வழிநடத்துகிறீர்களோ அந்த குழுவிலிருந்து ஒருவர்தான் திருப்பலியிலே வாசகமும் பதிலுரை பாடலும் வாசிக்க வேண்டும் என்பதையும் நினைவுபடுத்துகிறேன். தள்ளி போகிறது. நீ போயிட்டு முன்னாடி. தள்ளி நின்று குறுக்க நிற்காத.